ஜீ தமிழ் சரிகமபா சீனியர் சீசன் 5 உடைய டைட்டில் வின்னர் சுசாந்திகா அவர்கள் கண்டெஸ்டன்டான அறிவு அவங்க மேலே வந்துட்டு ஒரு புகார் மாதிரி அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் ஒரு பதிவு பண்ணியிருந்தாங்க. அதாவது ஒரு ஈவெண்ட் அப்போ, ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு ஈவெண்ட் அப்போ என் பேக்கில் இருந்த ப்ரைவசியான பொருட்கள்லாம் அறிவு பார்த்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் என்கிட்டயே அந்த ஃபோட்டோவெல்லாம் அனுப்பிச்சோடனே எனக்கு ரொம்பவே பேனிக் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதற்கு பதில் கொடுத்துருக்காரு நம்ம அறிவு. அவர் என்ன பதிவு பண்ணியிருக்காருன்னா, வணக்கம், நான் அறிவழகன். இந்த பதிவை பொது தளங்களில் போடுவதற்கு தயக்கமாக உள்ளது. ஆனால் சொல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளேன். நேற்று என் மீது என் சக போட்டியாளர் ஒருவர் அவதூறு பரப்பியுள்ளார். அதற்கான பதில் தான் இது. சில மாதங்களுக்கு முன்பு ஒரு இசை நிகழ்வுக்காக அவர்களை அழைத்தேன். என் வீட்டில் தங்கியிருந்தார். என் வீட்டில் உள்ள பெண்மணி சுத்தம் செய்யும்போது அவர் பேக்கில் தவறுதலாக கீழே விழுந்த அந்த பொருளை கண்டெடுத்து, இது எப்படி அந்த பெண்ணின் பேகுக்குள் வந்தது, அதை புகைப்படம் எடுத்து எனக்கு அனுப்பினார்கள். நான் அவர்களிடம் கேட்பதற்கு தயக்கத்தில் இருந்தேன். பிறகு தங்கை என்ற உரிமையில் அட்வைஸ் செய்வதற்காக நேற்று நான் அவர்களிடம் அனுப்பி, என்ன இது என்று கேட்பதற்குள் அடுத்த கணமே அதை எனக்கு எதிராக சமூக வலைத்தளங்களில் பரப்பிவிட்டார். நான் இவ்வளவு நாள் பழகிய உரிமையில்தான் கேட்டேன், என்ன இது என்று. ஆனால் அவர் இதை தவறாக பரப்பி என் மீது அழிக்க முடியாத ஒரு களங்கத்தை ஏற்படுத்தியுள்ளார். ஆனால் அந்த புகைப்படத்தை யாருக்கும் பரப்பவில்லை. அது என் வீட்டார் போனில் இருந்து எனக்கு வந்தது. நான் அவர்களுக்கு அனுப்பினேன். ஆனால் அதை அவர் தவறாக பரப்பியுள்ளார். நான் தவறு செய்வதாக இருந்தால் அதை ஏன் அவருக்கே அனுப்ப போகிறேன்? நான் மிகவும் மன உளைச்சலில் உள்ளேன். என்ன நடந்தது என்றே தெரியாமல் ஒரு பெண் சொன்னார் என்பதற்காக என் மீது இவ்வளவு பெரிய பழி. ஆனால் எனக்கு மிகவும் வருத்தம் அளித்தது, என் சக போட்டியாளர்களும் அதற்கு ஆதரவு அளித்தனர். நான் முன்கோவக்காரன்தான். ஆனால் இவ்வளவு கீழ்த்தரமான செயலை செய்ய மாட்டேன். அப்படி என்னை வளர்க்கவில்லை. ஒரு பெண் சொன்னார் என்பதற்காக என்ன நடந்தது என்று தெரியாமல் கண்மூடித்தனமாக நம்பி என் மீது இந்த பழி. ஆண்கள் என்றாலே தவறுதான் செய்வார்களா என்ன? எனக்கும் மானம், சுயமரியாதை எல்லாம் இருக்கிறது. என்னை பற்றி என் குடும்பத்தாருக்கும் ஊர் மக்களுக்கும் நண்பர்களுக்கும் தெரியும். நான் பட்ட இந்த அவமானத்திற்கு என்ன பதில் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விக்குறியோட இந்த பதிவை முடிச்சிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிவிடுங்க.